ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இன்கம் டேக்ஸ் ஆக்டோட ஒரு மோஸ்ட் பேசிக் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். செக்ஷன் 6 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருக்குது. ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எதுக்காக நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு எந்தெந்த இன்கம் டேக்ஸபிள், எந்தெந்த இன்கம் நான் டேக்ஸபிள்ன்றது அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இல்லை நாட் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவான்றதை நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு பர்சன் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ரெசிடென்ட்ன்றது ஸ்டே இன் இந்தியா மட்டும்தான் ரெசிடென்ட். வெதர் அவங்க ஃபாரின் சிட்டிசனாக இருந்தாலுமே அந்த ப்ராவிஷன்ஸில் கொடுத்துருக்கிற டைம் லிமிட்டுக்கு இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ரெசிடென்ட் இன் இந்தியாவை தான் கன்சிடர் பண்ணிப்போம் நம்ம. ஸோ இதில் இந்த செக்ஷனில் 6 சப்செக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்செக்ஷன்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பர்சன்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்யூஎஃப், கம்பெனி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஸோ எல்லாமே சேர்த்தது தான் பர்சன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதில் ஒவ்வொரு டைப் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் ஒவ்வொரு சப்செக்ஷன்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல் பார்த்தோம் அப்படின்னா 2 பேசிக் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சப்செக்ஷன் வந்து இண்டிவிஜுவலுக்கானது. ப்ராவிஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் பர்சன் அப்படின்ற டேர்ம் தெரிஞ்சிருக்கணும். இன்கம் டேக்ஸை பொறுத்தவரை பர்சன் இன்க்ளூட்ஸ் இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த எல்லா கேட்டகரிஸுமே அந்த டேர்ம் பர்சன் அப்படின்ற அந்த டேர்ம்குள்ளே எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் செக்ஷன் 6ல் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்யூஎஃப், கம்பெனி, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எப்படி நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை டிட்டர்மைன் பண்ணணுன்றதுக்கான ப்ராவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செக்ஷன் 6 பார்க்கலாம். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 இது வந்து இண்டிவிஜுவலுக்கான ப்ராவிஷன். நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் 3 கேட்டகரியாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா, தேர்டு கேட்டகரி வந்து நான் ரெசிடென்ட் இன் இந்தியா. இது வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்ஸ்க்கு மட்டும். மற்ற எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து ஒன்று ரெசிடென்ட் ஆன் இந்தியா அண்ட் நான் ரெசிடென்ட் இன் இந்தியா. இந்த நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா வந்து மிச்சம் இருக்க கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு வராது. உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் செக்ஷன் 6ஓட ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கான ப்ராவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா 2 கண்டிஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அந்த 2 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். அதாவது இப்போ நம்ம அசஸ்மெண்ட் இயர் 25-26 இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கான ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து 24-25. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் ஆர் மோர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். ஆர் அந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் 60 டேஸ் ஆர் மோர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். அப்புறம் அந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு ப்ரிசீடிங் 4 இயர்ஸ், அதாவது முன்னாடி 4 இயர்ஸில் அடுத்த டோட்டலாக 365 டேஸ் ஆர் மோர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவரை வந்து நம்ம ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஹெச்யூஎஃப்க்கும் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா கேட்டகரிஸும் நம்ம டிட்டர்மின் பண்ணணும். ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6ல் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கண்டிஷன்ஸ், அதாவது ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த சப்செக்ஷன் 1ஓட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் சப்செக்ஷன் 6 வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ரெசிடெண்ட்டாக இருந்தால் தான் அது ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இல்லை நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். இந்த சப்செக்ஷன் 1ஓட ப்ராவிஷன்ஸில் இருக்கிற அந்த கண்டிஷன்ஸே ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அது நாட் ரெசிடெண்ட். அப்போ அதுக்கு வந்து நம்ம சப்செக்ஷன் 6 நம்ம பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது.
இப்போ இந்த சப்செக்ஷன் 1ல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அப்போ ரெசிடென்ட்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அது ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லை நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு பார்க்குறதுக்கு சப்செக்ஷன் 6க்கு போகணும். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஆர்டினரி ரெசிடென்ட். இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ அந்த 2 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு ப்ரிசீடிங் 7 இயர்ஸ், அதாவது நம்ம ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 7 இயர்ஸில் மினிமம் 730 டேஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். 730 டேஸ் ஆர் மோர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதே நம்ம ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் 24-25க்கு ப்ரிசீடிங் 10 இயர்ஸ், அதாவது முன்னாடி 10 வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருந்திருக்கணும். மேலே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஸ்டே இன் இந்தியா டேஸில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் செகண்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 2 இயர்ஸ் ஆர் மோர் அவுட் ஆஃப் த 10 இயர்ஸ் இமீடியட்லி ப்ரிசீடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் கண்டிஷனுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் 24-25 சொல்லியிருக்கோமா, இதுக்கு ப்ரிசீடிங் 10 இயர்ஸில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சப்செக்ஷனில் இருக்கிற கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், அதாவது ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இதுதான் இந்த செகண்ட் கண்டிஷனோட மீனிங். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ இதான் சப்செக்ஷன் 6ல் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்ணுற ப்ராவிஷன்ஸில் இருக்கிற ஒரு சில ஸ்பெஷல் கேசஸை பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து, இதில் கொடுத்துருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நம்ம செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல் பார்த்த பேசிக் கண்டிஷன்ஸ், அதில் செகண்ட் கண்டிஷன்ஸ் அந்த 60 days இன் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் 365 days ஆர் மோர் இன் 4 years ப்ரிசீடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர், அந்த கண்டிஷன் வந்து அந்த கண்டிஷன் அப்ளிகபிளே கிடையாது. அது யார் யாருக்கு அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருந்து அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் எம்ப்ளாய்மெண்ட்காக இந்தியாவை விட்டு வெளியே போகிறவங்க, அப்புறம் இந்த இந்தியன் ஷிப்பில் ஒர்க் பண்ணுற க்ரூ மெம்பர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செகண்ட் கண்டிஷன் அப்ளிகபிளே ஆகாது. இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் மட்டும் செக் பண்ணால் போதும். அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இவங்க யார் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்தியன் சிட்டிசன் தான், ஆனால் அவங்க ஏற்கனவே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இருக்கிறாங்க. அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவை விசிட் பண்ணுறாங்க. இந்தியாவை விசிட் பண்ணுறப்ப இவங்களுக்கும் வந்து இந்த செகண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணணும். இந்த ஃபாரின் சிட்டிசன், அதாவது இந்தியன் சிட்டிசன் ஃபாரினில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க, அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவை விசிட் பண்ணுறவங்க, இவங்களில் வந்து யார் யாருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செகண்ட் கண்டிஷன் அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன், எப்போ அப்படின்னா, இவங்களோட இன்கம் வந்து 15 lakhsக்கு கீழே இருக்கிறப்ப, 15 lakhsக்கு கீழே இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து அந்த செகண்ட் கண்டிஷன்ஸ் 60 days அண்ட் 365 days அந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. இதே வந்து 60 days, இதே வந்து இவங்களோட இன்கம் 15 lakhsக்கு அபோவ் 15 lakhsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, அந்த செகண்ட் கண்டிஷனில் 60 daysக்கு பதிலாக 120 days அப்படின்ற ஒரு சின்ன சேஞ்ச் வந்து அப்ளிகபிள் ஆகும். ரிசைடிங் அவுட் சைட் இந்தியாவுக்கு ஃபாரினில் தான் இருக்கிறாங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவை விசிட் பண்ணுறவங்களோட இன்கம் 15 lakhsக்கு கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு செகண்ட் கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. ஃபஸ்ட் கண்டிஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். இதே அவங்களோட இன்கம் 15 lakhsக்கு மேலே இருக்கிறப்ப அந்த 60 daysன்ற கண்டிஷனில் 60 daysக்கு பதிலாக 120 days வந்து அப்ளிகபிள். அதாவது 120 days, இங்கே வந்து 60 days இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்னு இருக்கா அந்த செகண்ட் கண்டிஷன். ஆனால் அந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும், அந்த 15 lakhsக்கு அவங்க இன்கம் மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் 60 daysக்கு பதிலாக 120 days இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர், அது போக ப்ரிசீடிங் 4 இயர்ஸில் 365 days ஆர் மோர் இன் இந்தியாவில் இருந்திருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் அவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1A டீம்டு ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது.
அதாவது இந்தியன் சிட்டிசன் தான், ஆனால் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ண மாட்டோம். இந்தியன் சிட்டிசன் இந்த டேப்லர் காலமில் லாஸ்ட் காலமில் இருக்குது. இந்தியன் சிட்டிசன் ஹூஸ் டோட்டல் இன்கம் இஸ் எக்ஸீடிங் 15 lakhs who is not liable to tax in any other country. அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்து அவங்களோட இன்கம் 15 lakhsக்கு மேலே இருக்குது, ஆனால் எந்த கண்ட்ரிலையுமே அவங்க டேக்ஸ் கட்டலை அப்படின்னா வெல்கம் டு இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் டேக்ஸ் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் டீம்டு ரெசிடென்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸில், அதாவது இந்தியன் சிட்டிசன் ஹூ ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா, ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இப்போதைக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க, அந்த 11 ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவை விசிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்கம் 15 lakhsக்கு மேலே இருக்கிறப்ப 120 days அப்ளிகபிள் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்ற அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் நம்ம செக் பண்ணலாம். அந்த அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு அப்ளிகபிள். ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்கலாம். மிஸ்டர் ஆனந்த் இஸ் அன் இந்தியன் சிட்டிசன் அண்ட் அ மெம்பர் ஆஃப் க்ரூ ஆஃப் அ சிங்கப்பூர் பவுண்ட் இந்தியன் ஷிப். நம்ம பார்த்த ஸ்பெஷல் கேட்டகரிஸில் ஃபஸ்ட்டு கேட்டகரி இது. இந்தியன் சிட்டிசன் மெம்பர் ஆஃப், அதாவது க்ரூ மெம்பர் ஆஃப் அ இந்தியன் ஷிப் அப்படி இருந்தால் அவங்களுக்கு செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல் இருக்கிற பேசிக் கண்டிஷன்ஸில் செகண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. செகண்ட் கண்டிஷன் ஒன்லி ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஆனந்துக்கு செகண்ட் கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. அப்புறம் டிபார்ட்டிங் ஃப்ரம் சென்னை போர்ட் ஆன் 6th June 2024. ஸோ இங்கே ப்ரீவியஸ் இயர் என்ன அப்படின்னா 2024 to 2025, அதாவது April 1, 2024 to 31st March 2025. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயரில் அவர் June 6 சென்னையிலேருந்து கிளம்பிட்டார், அதாவது இந்தியாவை விட்டு வெளியே அந்த ஷிப்பில். ஸோ கிளம்புற டேட் வந்து நம்ம எப்போயுமே வந்து ஸ்டே இன் இந்தியாவில் தான் எடுத்துக்கணும். அதாவது கிளம்புற டேட்டே வந்து இந்தியா விட்டு வெளியே போயிட்டாருன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. கிளம்புற டேட் வந்து இந்தியாவில் தான் இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ April 1 2024 June 6 2024 வரைக்கும் ஹீ ஸ்டேட் இன் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டேப்லர் காலமில் லாஸ்ட்டு பாருங்கள். டேட் என்டர்ட் இன்டு கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சைனிங் ஆஃப், அதாவது ஷிப்பில் இருந்து ரிட்டர்ன் வர டேட்டு, ரிட்டர்ன் வந்த டேட் வந்து 9th December. ஸோ 9th December இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ஏற்கனவே April 1, 2024 6th June, அதாவது அவர் ஷிப்பில் கிளம்புறதுக்கு முன்னாடி வரை இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்புறம் ஷிப்பில் இருந்து 9th December ரிட்டர்ன் வந்துட்டார். அப்போ 9th December நெக்ஸ்ட்டு 31st March 2025 வரைக்கும் இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டே இன் இந்தியா எடுத்துக்கணும். அப்போ ஏப்ரலில் 30 days, மே 31 days, ஜூனில் 6th வரை தான் இருந்திருக்காரு. அப்போ ஜூனில் ஒரு 6 days, அப்புறம் December 9th வந்துட்டார். ஸோ December 9 31 வரைக்கும் 23 days, அப்புறம் ஜான்வரியில் 31 days, பிப்ரவரியில் 28 days, மார்ச்சில் 31 days. ஸோ இத்தனை டேஸ் தான் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்திருக்காரு. ஸோ டோட்டல் பண்ணுறப்ப 178 days வருது. அப்போ இவருக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் அப்ளிகபிள்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ரெசிடெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும்னா 182 days ஆர் மோர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் ஆனந்த் 178 days மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் கண்டிஷன் அப்ளிகபிளே கிடையாது. அப்போ செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல் இருக்கிற 2 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. 2 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஹீ இஸ் அ நான் ரெசிடெண்ட். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே ரெசிடென்ட்னு பார்த்தோமா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, செகண்ட் கண்டிஷன் இவருக்கு அப்ளிகபிளே கிடையாது. அப்படின்றப்ப 2 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போது ஹீ இஸ் அ நான் ரெசிடெண்ட். அவ்வளோதான். Bretley, an Australian cricket player, visits India for 100 days in every financial year, and this has been practiced for the past 10 financial years. அதாவது லாஸ்ட் 10 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் 100 நாள் வந்து இந்தியாவுக்கு வராரு பிரெட்லி. அப்போ ஃபைண்ட் அவுட் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2025 to 26. ஓகே,
அசஸ்மெண்ட் இயர் 2025-26னா ப்ரீவியஸ் இயர் வந்து 2024-2025. ஓகே, இப்போ இவர் வருஷம் 100 நாள் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணுறாரு. அப்போ இவர் 2025-26க்கான அசஸ்மெண்ட் இயரில் இவர் ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல் இருக்கிற பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 182 days ஆர் மோர் வந்து அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 100 days தான் வராரு. அப்போனா லாஸ்ட்டு அந்த ப்ரீவியஸ் இயர்லேயும் 100 days தான் வந்திருக்காரு. அப்போ அந்த 182 days அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா 100 days தான் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ செகண்ட் கண்டிஷன் பார்க்குறோம். 60 days in the relevant previous year and 365 days in the preceding 4 years. அதாவது 2024-25ல் நம்மளுக்கான ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 days ஆர் மோர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அவர் வருஷம் 100 days ஸ்டே பண்ணுறாரு. அப்போது 60 daysன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 365 days, அதுக்கு முன்னாடி 4 வருஷம், அதாவது 2024-25க்கு ப்ரிசீடிங் 4 years, 2023-24, 22-23, 21-22, 2021, இந்த 4 yearsல 365 days ஆர் மோர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். அவர் எல்லா வருஷமும் 100 days வரனால அந்த லாஸ்ட்டு ப்ரீவியஸ் 4 yearsலையுமே 100 days அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 10 yearsஸாக அவர் ஒவ்வொரு வருஷமுமே 100 days இந்தியாவில் ஸ்டே பண்ணுறாரு. அப்போ லாஸ்ட்டு 4 yearsல 400 days அவர் ஸ்டே பண்ணியிருப்பார். அப்போ 365 days அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. அப்போ செகண்ட் கண்டிஷன், அதாவது பேசிக் கண்டிஷனில் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. ஸோ ஹீ இஸ் எ ரெசிடென்ட் இன் இந்தியா. ஸோ ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெசிடென்ட் இன் இந்தியா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்கு செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6க்கு நம்ம போகணும். ஸோ அதில் 2 கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம், அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்ன? ப்ரிசீடிங், அதாவது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு ப்ரிசீடிங் 7 yearsல 730 days அவர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு 7 years ப்ரிசீடிங் இயர்ஸில். அப்போ ஒவ்வொரு வருஷமும் 100 days வராரா? அப்போ 7 yearsக்கு 700 days வந்திருப்பார். 700 days வந்தால் இந்த 730ன்ற டேஸ் கேல்குலேஷன்ஸில் 700 days வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நம்ம செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6ல் இருக்க கண்டிஷன்ஸ், அதாவது அடிஷ்னல் கண்டிஷன்ஸு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷனே இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா 730 days அவர் மினிமம் இருந்திருக்கணும் லாஸ்ட்டு 7 yearsல. ஆனால் அவர் ஒவ்வொரு வருஷமும் 100 days வந்தனால 700 days தான் அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ செகண்ட் கண்டிஷன்ஸை பற்றி நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்றனால இவர் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால அவர் வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஹீ இஸ் எ ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் இன் இந்தியா. அண்ட் இதோட இண்டிவிஜுவல்ஸ்க்கான ப்ராவிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.